வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3-6ல் முதல் கணக்கு, இரண்டாவது கணக்கு, மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். அதாவது முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக, ரெண்டாவது சரியா தவறா, மூணாவது பொறுத்துக. இந்த மூணையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, முதல்ல கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்க்கலாமா? முதல் இது பாருங்க, எக்ஸ் பிளஸ் 5 = 12 என்ற சமன்பாட்டில் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும். இந்த சமன்பாட்டில் எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்துருந்த சமன்பாட்டை எடுத்து எழுதுவோம். எக்ஸ் பிளஸ் 5 = 12. எக்ஸ் தானே வேணும், அப்போ எக்ஸ் இங்கே இருக்கட்டும் 12. இது ப்ளஸ் 5 இங்கே வந்தால் -5 மாறும். அப்போ எக்ஸ் = 12ல் 5 மைனஸ் பண்ணிட்டா 7. என்ன 7? +7. ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதோடைய மதிப்பு 7. எதோட மதிப்பு? எக்ஸோட மதிப்பு 7. அடுத்தது ரெண்டாவது பாருங்க, y - 9 = -5 + 7 என்ற தொடரில் என்ற சமன்பாட்டில் yன் மதிப்பு, தொடரில் சமன்பாடு சரியா? y - 9 = -5 + 7 சரியா? நமக்கு y தானே வேணும். y = இங்கே பாருங்க, -5 + 7 வேறு வேறு குறி கழிக்கணும். அப்போ 7லேருந்து 5 மைனஸ் 2. என்ன 2? +2 சரியா? இது -9 வலது பக்கம் வந்தால் +9 மாறும். அப்போ y = 2யும் 9யும் கூட்டினா 11. அப்போ yயோட மதிப்பு என்ன? 11 சரியா? அடுத்தது மூணாவது பாருங்க, 8m = 56 என்ற சமன்பாட்டில் mன் மதிப்பு பாருங்க, 8m = 56. நமக்கு என்ன வேணும்? m தானே வேணும். 56, 8ம் எம்மும் பெருக்கல் இருக்குது. அப்போ 8 வலது பக்கம் போனால் வகுத்தலாக மாறும். பாருங்கள், கூட்டல் இருந்தால் கழித்தலாக மாறும், கழித்தல்னால் கூட்டலாக மாறும், வகுத்தல்லாம் பெருக்கலாக மாறும், பெருக்கல்னால் வகுத்தலாக மாறும். இங்கே என்ன இருக்குது? 8 பெருக்கல் இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாக மாறுச்சு. கேன்சல் பண்ணுங்கள். 1 8 8, 7 8 56, 7 8 56. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 7 வரும் சரியா? அடுத்தது நாலாவது பாருங்கள், நாலாவது 2p/3. 2p/3 = 10. நம்ம pயோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2p = 10 பெருக்கல் 3 வகுத்தில் இருக்கா, இந்த பக்கம் வந்தால் பெருக்கலாக மாறும். அப்போ p = இதை பெருக்குங்க, 10யும் 3யும் பெருக்குனா 30 பை 2ம் pயும் பெருக்கல் இருக்குது. அப்போ 2 இந்த பக்கம் வந்தால் வகுத்தலாக மாறும். கேன்சல் பண்ணுங்கள். 2 2, 15 2 30. அப்போ pயோட மதிப்பு என்ன? 15 என்ற சமன்பாட்டில் pயின் மதிப்பு 15 சரியா? அதற்கடுத்தது அஞ்சாவது பாருங்க, ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாட்டிற்கு டேஷ் தீர்வு மட்டுமே இருக்கும். ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடு, இது அங்கே இருக்கு இல்லையா? இதான் என்னது? ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சார்பு. ஒரே ஒரு மாறி தானே இருக்குது, இதோட அடுக்கு என்ன இருக்குது? 1 தானே. அப்போ இது வந்து என்னது? ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சார்பு. இதுக்கு எத்தனை தீர்வு இருக்குது? ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இதுவும் என்னது தான்? ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சார்பு. எத்தனை தீர்வு இருக்குது? ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். இதுவும் அதே தான், ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. அப்போ இதுக்கு எத்தனை தீர்வு இருக்கும்? ஒன்றே ஒன்று, இல்லை ஒரு தீர்வு, ஒரு தீர்வு மட்டும், இல்லை 1, எப்படினாலும் நீங்கள் எழுதிக்கலாம் சரியா? 1 அல்லது ஒரே ஒரு தீர்வு, எப்படினாலும் எழுதிக்கலாம். இதுக்கு எத்தனை தீர்வு இருக்கும்? 1 தான் இருக்கும். அடுத்தது ரெண்டாவது சரியா தவறா பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாருங்க, சமன்பாட்டின் ஒரு பக்கத்தில் உள்ள ஓர் எண்ணை மற்றொரு பக்கத்திற்கு கொண்டு செல்வது இடமாற்று முறை ஆகும். பாருங்க, இந்த கணக்கில் என்ன செஞ்சோம்? 5 இடது பக்கம் இருந்துச்சு, வலது பக்கம் கொண்டு போனோமா? அப்போ இடம் மாற்றிருக்கோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னது? இடமாற்று முறை. அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கு என்னது? சரி, இந்த கூற்று சரி. அதுக்கு அடுத்து பாருங்க, ரெண்டாவது, ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடானது அதனுடைய மாறியின் அடுக்காக 2ஐ கொண்டிருக்கும். இங்க பாருங்க, இதான் என்னது? ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடு. இதில் இந்த மாறி எக்ஸ் இருக்கு இல்லையா? எக்ஸோட அடுக்கு என்னதான் இருக்கும்? 1 தான் இருக்கும். பாருங்க, இங்கே என்ன இருக்குது? இது வந்து என்னது? ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடு. இங்கே என்ன இருக்குது? ஒய் இருக்கா? ஒய் தானே மாறி, இதோட அடுக்கு என்ன இருக்குது? 1 தான் இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே எம் தானே மாறி, இதோட அடுக்கு என்ன இருக்குது? 1 தான் இருக்கும். இங்கே பி தானே மாறி, இதோட அடுக்கு என்ன தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடு, அதோடைய மாறியின் அடுக்கு என்ன தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்று என்னது? தவறு. இந்த கூற்று தவறு சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக. பார்க்கலாமா? பாருங்க, முதல் இது இங்கே எல்லாமே ஒரு சமன்பாடு இருக்குது, இந்த பக்கம் அதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்குது. கண்டுபிடிக்கலாமா? x/2 = 10.
எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸ் என்ன வரும் பாருங்க, 10 பெருக்கல் 2 வகுத்தில் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20, 12 20 இருக்கா பாருங்க, இங்கே இருக்கா, இதான் முதல் ஆன்சர். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த இது பாருங்க, 20 ஈக்குவல் டு 6x மைனஸ் 4, எக்ஸாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 20 மைனஸ் 4 இங்கே வந்தால் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 6x. 20 4 கூட்டினா 24, 6x பெருக்கல் இருக்குது. நம்ம எக்ஸோட மதிப்பு வேணும். அப்போ 6 இடது பக்கம் வந்தால் வகுத்தில் மாறும், ஈக்குவல் டு எக்ஸு. கேன்சல் பண்ணுங்க, 1 6 6 4 6 24. அப்போ 4 ஈக்குவல் டு எக்ஸ்னாலும் எக்ஸ் ஈக்குவல் டு 4 4 2 1 தான். அப்போ எக்ஸோட மதிப்பு 4 இருக்கா பாருங்க, எக்ஸோட மதிப்பு 4 இங்கே இருக்கு பாருங்க. இதான் என்னது, நமக்கு தேவையான ரெண்டாவது ஆன்சர். அடுத்தது மூணாவது பாருங்க, மூணாவது இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2x மைனஸ் 5 ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டுப்பாங்க. 2x இது மைனஸ் எக்ஸா, இங்கே வந்தால் ப்ளஸ் எக்ஸாக மாறும், ஈக்குவல் டு 3. இது மைனஸ் 5 வலது பக்கம் வந்தால் ப்ளஸ் 5 தான் மாறும். மைனஸ் எக்ஸு இடது பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸாக மாறிடுச்சு, மைனஸ் 5 வலது பக்கம் வந்தால் ப்ளஸ் 5 தான் மாறிடுச்சு. இது 2x, இதுக்கு முன்னாடி எதுவுமேலாம் 1 இருக்கிறதா அர்த்தம். 2x ஒரு எக்ஸையும் கூட்டினா 3x, 3 5 கூட்டினா எக்ஸு 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8. இந்த 3x பெருக்கல் இருக்குது. அப்போ இந்த 3 இங்கே வந்து என்ன மாறும், வகுத்தலாக மாறும். அப்போ 8/3 தான் நமக்கு தேவையான ஆன்சர். இங்கே இருக்கா, இதான் என்னது, நமக்கு தேவையான மூணாவது ஆன்சர். அதுக்கு அடுத்தது நாலாவது பாருங்க, என்ன இருக்குது, 7x மைனஸ் 4 மைனஸ் 8x ஈக்குவல் டு 20. இல்லை எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 7x மைனஸ் 8x வேறு வேறு குறி, இங்கே இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், எக்ஸோட கெழுக்கில் மட்டும் நம்ம சுருக்கினா போதும். இங்கே 7 இங்கே மைனஸ் 8 வேறு வேறு குறி. அப்போ கழிக்கணும், கழிச்சா என்ன வரும், 8லேருந்து 7 மைனஸா 1, பெரிய நம்பருக்கு நான் மைனஸா மைனஸ் 1x, மைனஸ் 1x இங்கே முன்னால் 1 போட வேண்டிய அவசியம் இல்லை, ஈக்குவல் டு 20. இது மைனஸ் 4 இங்கே வந்தால் ப்ளஸ் 4 மாறிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 24. நமக்கு எக்ஸான வேணும், இந்த மைனஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், ப்ளஸ் 24. எக்ஸோட மதிப்பு என்னது, மைனஸ் 24. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் இங்கே வந்தால் இது மைனஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 இருக்கா, இங்கே இருக்குது பாருங்கள். இதான் என்னது, நமக்கு தேவையான நாலாவது ஆன்சர். அதுக்கடுத்து தானாகவே நமக்கு இதுதான் ஆன்சராக இருக்கும். அஞ்சாவது இது வேணா போட்டு காமிக்கிறேன், போட்டு காமிக்கிறோமா எப்படி வந்துச்சுன்னு. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 4/11 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் 7/11. எக்ஸாக வேணும், இந்த எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போவோம். 4/11 இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 7/11 இடது பக்கம் கொண்டு வாங்க, ப்ளஸ் 7/11 மாறிடும், ஈக்குவல் இது மைனஸ் எக்ஸானு வலது வந்தால் ப்ளஸ் எக்ஸாக மாறும். இப்போ பாருங்கள், பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை போட்டுக்கிட்டால் போதும், தொகுதியை அப்படியே கூட்டலாம். 4 + 7 ஈக்குவல் டு எக்ஸ். 4 7 கூட்டினா 11/11 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ 11 பாருங்க ஆன்சர் 1. 1 ஈக்குவல் டு எக்ஸ்னாலும் எக்ஸ் ஈக்குவல் டு 1நாலும் 1 தான். பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 1 கரெக்டாக வந்துருச்சா? இப்போது இதை நம்ம வரிசையாக எழுதணும், எது ஃபஸ்ட்டு எது செகண்டு எது தேர்டு. இங்கே பாருங்கள், முதல் ஆன்சர் என்னது, மூணாவது இது. அப்போது இங்கே 3 இருக்கா, அதுக்கு அடுத்தது ஆவண்ணா பாருங்கள் 1, இது கரெக்டாக இருக்கா? அடுத்தது பாருங்கள் ஈனா பாருங்கள் 4 இருக்கா? அதுக்கடுத்து ஈஎன்னா வந்து 5, ஊனா வந்து 2. அப்போ இதான் என்னது, நமக்கு தேவையான கரெக்டாக வரிசையாக எடுத்து எழுதணும். இதை எடுத்து எழுதக்கூடாது, இது 2 மட்டும் தான் கரெக்டாக இருக்கும், இதுதான் எல்லாமே கரெக்டாக. இதான் என்னது, நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.